அவள் தினமும் அந்த பூங்காவிற்கு வருவாள் அவனை பார்க்க. அவள் தினமும் அந்த பூங்காவிற்கு வருவாள் அவனை பார்க்க. அவள் சொன்ன நேரத்திற்கு சற்று முன்பாகவே வந்து விடுவாள். அவனுக்காக காத்திருப்பாள். அவ்வளவு தூரம் அவளுக்கு அவன் மேல் காதல். அவ்வளவு தூரம் அவளுக்கு அவன் மேல் காதல். அவ்வளவு தூரம் அவளுக்கு அவனை பிடித்திருந்தது. ஆனால் அவனோ ஒரு நாள் கூட சொன்ன நேரத்துக்கு வருவதில்லை. ஆனாலும் அவள் அவனுக்காக காத்திருப்பாள். அத்தோடு அவன் நேரம் தாழ்த்தி வருவதையிட்டு அவள் ஒரு தடவை கூட அவனோடு ஊடல் கொண்டதில்லை. உள்ளம் முழுக்கம் நேசம் வைத்தால் குறை தெரியாது. வெள்ளி நிலவை கண்கள் ரசித்தால் கரை தெரியாது. அதனால் தான் என்னவோ பாசம் வைத்த நெஞ்சத்திற்கு மோசம் செய்ய தெரியவில்லை. வழக்கம் போல அன்றும் அவன் நேரம் தாழ்த்தியே வருகின்றான், தனக்காக அவள் காத்திருப்பாள் என்று. ஆனால் அங்கு சென்றவனுக்கு காத்திருந்தது அவள் அல்ல, அதிர்ச்சி மாத்திரமே. வளமையாக சந்திக்கும் இடத்தில் அவளை காணவில்லை. அவன் அவளை தொலைபேசியில் அழைத்து அவளது குரலை கேட்டுவிட வேண்டும் என்று துடித்தான். ஆனால் தொலைபேசியில் அவளை அடைய முடியவில்லை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கின்றார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கின்றார் என்ற குரல் பதிவு மாத்திரம் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. தொடர் தேர்ச்சியாக வந்த அந்த குரல் பதிவு அவனை ஏதோ செய்தது. நடந்து கொண்டே இருந்தான். அவன் கல்வி கற்கும் கல்லூரிக்கும் அவள் தங்கியிருந்த விடுதிக்கும் இடையே சிறிது தூரம் தான் இருந்தது. ஆனாலும் அந்த சிறிது தூரம் கூட அவனுக்கு தொலை தூரமாயானது. அவளை காணாமையினால் அவளது நண்பிகளின் விலாசத்தை திரட்டினான். அவர்களிடமிருந்து அவளது விலாசத்தை திரட்டினான். மீண்டும் நடந்தான். அவளது வீட்டை நோக்கியே நடந்தான். வீட்டுக்கு சென்றவன் கதவை தட்டினான். கதவை திறந்த பெற்றோர்கள் அவனது பதற்றத்திலிருந்து அவனது நிலையை புரிந்து கொண்டனர். அவளது வீட்டில் இருந்தவர்கள் அவனிடம் போய் சொன்னார்கள், அவளை இனி பார்க்க முடியாது, அவளுக்கு புற்றுநோய், இன்னும் 6 நாட்கள் மாத்திரம்தான் அவள் உயிரோடு இருப்பாள். அந்த செய்தியை கேட்டு அவன் இடிந்து போனான், நம்பினான். மீதமாக இருக்கின்ற 5 நாட்களும் ஒரு பைத்தியம் போலவே அலைந்தான். அந்த 5 நாட்களும் துன்பத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டான் அவன். இருந்த போதிலும் 5வது நாளின் இறுதியில் ஒரு சாயங்கால பொழுதில் அவளது வீட்டுக்கு சென்றவன் அவளிடம் கொடுக்க ஒரு கடிதத்தை கொடுத்தான். மீண்டும் திரும்பி விட்டான். வேலையின் நிமித்தமாக ஒரு நிறுவனத்திற்கு நேர்முக தேர்விற்காக சென்றிருந்தவள் 6ஆம் நாள் வீடு திரும்பி வந்தாள். வந்தவுடன் முதல் வேளையாக அவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள். அவனோடு பேசுவதற்கு அவள் காத்திருந்தாள். மீண்டும் அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தாள். ஆனால் அவனோடு தொடர்பை ஏற்படுத்த அவளால் முடியவில்லை. அன்று அவனுக்கு, இன்று இவளுக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கின்றார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கின்றார். கதவு தட்டும் சத்தம். தாய் கடிதத்தோடு வந்து நடந்தவற்றை கூறுகின்றாள். கடிதத்தை கொடுத்துவிட்டு திரும்புகின்றாள். பதட்டத்தோடும் ஆவலோடும் கடிதத்தை திருப்பி பார்க்கிறாள். பிரித்து பார்க்கிறாள். அதிர்ந்து போகிறாள். கடிதத்தில், நீ எனக்காக காத்திருந்த வேளையில் நான் நேரத்திற்கு வரவில்லை. ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன் நான் அவ்வுலகத்தில் உனக்காக காத்திருப்பேன். உன்னை முதலாக பார்த்த இடத்தில் உன் நினைவுகளுடன் நான் இந்த உலகத்தை விட்டு போகின்றேன். கடிதத்தை படித்து முடிக்கும் முன் அவள் இறங்கி ஓடினாள். அவர்கள் முதலாக பார்த்த கடற்கரை ஓரத்திற்கு. அவன் வெளிச்ச வீட்டின் உச்சியில் சாவதற்கு காத்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக சோட்டா பீன் வருகின்றான். சோட்டா பீன் அவர்களை கண்டு கொள்வானா? அவனை சாவிலிருந்து தடுப்பானா? பொறுத்திருந்து பாருங்கள். உங்கள் நிழல் காற்றலை தொலைக்காட்சியில் சோட்டா பீன் நிதமும் மதியம் 10 மணிக்கு காண தவறாதீர்கள். புத்தம் புதிய கார்ட்டூன் தொடர்.